Hello friends, welcome to Lavan's Kitchen and Craft. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 5 months plus babiesக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான பேபி cerelac எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படினா கீழ இருக்கிற ரெட் கலர் subscribe பட்டனை பிரஸ் பண்ணுங்க and மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட்ஸ் உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஸ்டார்டிங் வந்து நம்ம 5 மாசம் தாண்டதுக்கு அப்புறம் தான் வந்து cerelacலாம் கொடுக்க ஆரம்பிப்போம். இதுவும் வந்துட்டு நேச்சுரலா வந்துட்டு நமக்கு ஹோம்மேட் cerelac நம்ம கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க, ரொம்ப நல்லதும் கூட. அதில் வந்துட்டு ஒரு மெயினான ரொம்ப உடம்புக்கு நல்லது எது அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு ராகி cerelac வந்து ரொம்ப நல்லது. அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்ப்போம். நார்மலாக வந்துட்டு ராகி வந்து உடம்புக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த்து, எல்லா விதத்துலையுமே வந்துட்டு ராகி ரொம்ப நல்லது. இப்போது ஃப்ரெஷ் ராகி 3 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போ இந்த ராகி வந்து கஞ்சி நீங்கள் காலையில் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா முன்னாள் நைட்டே வந்துட்டு ஊற போட்டுடணும். அப்படி இல்லை அப்படின்னா ஈவினிங் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா காலையில் ஊற போட்டுருங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி விட்டு நல்லா வந்துட்டு கழுவி எடுத்துக்கணும். கழுவிட்டு இதை வந்துட்டு நான் என்னென்னா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். இப்போ ஊற வச்ச ராகியை மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. அதில் இருக்க பால் தான் நம்ம எடுக்கணும். இந்த ராகி அரைச்ச பால் தான் நம்மளுக்கு வந்துட்டு நம்ம கஞ்சியாக காய்ச்ச போகிறோம். அதனால் அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கோர்ஸாக இருக்கிறத திரும்பவும் வந்து ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி திரும்பவும் அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற திப்பி வந்துட்டு அந்த பாலில் மிக்ஸ் ஆகிடக்கூடாது. ஃபில்ட்ரு நல்லதாக வந்து வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஃபில்ட்ரு பண்ண இந்த பாலை பேஸ் ரவுண்டாக இருக்கிற மாதிரி வந்துட்டு கார்னர்ஸ் இல்லாத மாதிரி பார்த்து அந்த பாத்திரத்தில் போட்டு ஸ்டவ்வில் வச்சு அடிப்பிடிக்காத வந்துட்டு என்னென்னா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இப்போது இதுக்கு வந்துட்டு தேவையான அளவு இனிப்புக்கு வந்துட்டு நான் இந்த ஸ்பூனால் 1/4 ஸ்பூன் வந்துட்டு வெல்லம் போடுறேன். அந்த கஞ்சி மாவு வெந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த வெல்லத்தை சேர்க்கணும். கடைசியாக போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டேஸ்ட்டுக்கு வெல்லம் போடலாம், அப்படி இல்லை அப்படின்னா பனங்கற்கண்டு போடலாம். பனங்கற்கண்டு வந்துட்டு நீங்கள் தண்ணியில் கரைச்சி வடிகட்டி தான் வந்துட்டு யூஸ் பண்ணணும். பனங்கற்கண்டில் தூசிலாம் இருக்கும், அதனால் தண்ணி வடிகட்டி தான் பண்ணணும். உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரியே இருந்தது அப்படின்னா தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான பேபி cerelac ரெடி ஆயிடுச்சு. இந்த ராகி கஞ்சியை வந்துட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு மார்னிங் டைமில் அப்படி இல்லை அப்படின்னா ஈவினிங் டைமில் கொடுக்கலாம். குழந்தைங்க ரொம்ப டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. இது நீங்கள் வந்துட்டு 5 monthஸில் இருந்து 1 year 2 year பேபி வரைக்கும் இதை மாதிரி கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்துட்டு பேபி cerelac வீடியோ வந்துட்டு எப்படி ரெடி பண்ணுறது வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் போய் பாருங்கள். நிறைய ஹோம்மேட் ரெசிபீஸ் இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.